சில பேர் டெபிட் கிரெடிட்டில் எப்படி எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியலன்னு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெபிட் கிரெடிட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட்ஸ், பர்சனல் அக்கௌண்ட்ஸ், தென் நாமினல் அக்கௌண்ட்ஸ், இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இந்த ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அசட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட்ஸில் நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், ஃபர்னிச்சர், கேஷ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசட்டோட எக்ஸாம்பிள். அசட்ஸ் அப்படின்னா என்னென்னா சொத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி அசட்ஸ் நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அசட்ஸ் எல்லாம் ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பில்டிங், ஃபர்னிச்சர், கேஷ் எக்ஸெட்ரா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம பிஸ்னஸ் வந்து யாரோட டீலிங் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பர்சன்ஸோட டீலிங் வச்சுருக்கோம் நம்ம பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ் இந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்ட நம்ம டீலிங்ஸ் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி சப்ளையர்ஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணுறவங்கள சப்ளையர்ஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்கள வந்து நம்ம சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ அவங்கள வந்து கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து பர்சன்ஸ் கூட நம்ம டீலிங் வச்சுருக்கிறோம் அப்படின்னா இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே இன்கம் இருக்கும், தென் எக்ஸ்பென்சஸும் இருக்கும், அதாவது வரவு செலவுகள். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடியது அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், தென் சேலரி, எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரியான இன்கம், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடியது நாமினல் அக்கௌண்ட். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அதாவது ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குரூப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது அசட்ஸ், லயபிலிட்டிஸ், கேபிட்டல், ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அப்படின்னா சொத்துக்கள், தென் லயபிலிட்டிஸ் அப்படின்னா நம்மளுடைய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாங் டேர்ம் லோன், ஷார்ட் டேர்ம் லோன் இந்த மாதிரி லோன் ஏதாச்சும் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ இந்த மாதிரியான பொறுப்புகள் இதை வந்து லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் கேபிட்டல் அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், கேபிட்டல் அமௌண்ட், இது வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். தென் ரெவன்யூ அப்படின்னா இன்கம். தென் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் செலவுகள். ஸோ இதெல்லாம் வந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வந்து 5 குரூப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் அந்த ஃபஸ்ட்டு 3 குரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அசட்ஸ், லயபிலிட்டிஸ், கேபிட்டல், இது மூணுமே வந்து எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் டிஸ்பிளே ஆகும். அசட்ஸ், லயபிலிட்டிஸ், கேபிட்டல் இது மூணும். தென் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டும் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இப்போ வந்து நம்ம டெபிட் கிரெடிட்னா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே 2 சைடு இருக்குது, ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். ஸோ இப்போ இந்த ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து இது முன்னாடி நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து டெபிட் எது, கிரெடிட் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அசட்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து அசட்ஸ், நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அசட்ஸ் தான் வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ இந்த ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன அப்படின்னா ஈஸி கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இப்போ இந்த ரியல் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அசட்ஸ் அப்படின்னா இங்கே டெபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட் கம்ஸ் இன், எதெல்லாம் நம்மக்கிட்ட உள்ளே வருதோ அதெல்லாம் டெபிட். வாட் கோஸ் அவுட், எதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுதோ அதெல்லாம் கிரெடிட். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அசட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதோட ஒர்த் வந்து ₹10,000. இப்போ வந்து அசட் அந்த ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து டெபிட் என்ன, கிரெடிட் என்ன. ஸோ வாட் கம்ஸ் இன் என்ன நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் வந்து நம்மக்கிட்ட உள்ளே வருது. ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது தான் டெபிட். இந்த கிரெடிட் ஆக போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஷ். அதாவது அந்த ஃபர்னிச்சர் ₹10,000 நம்ம ஃபர்னிச்சர் நம்மக்கிட்ட வருது, அதுக்கான ஒர்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10,000 வந்து நம்ம பே பண்ணுறோம். ஸோ பே பண்ணி தான் நம்ம அந்த ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 10,000 அந்த கேஷ் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகுது, கிரெடிட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா
இதில் வந்து வாட் கம்ஸ் இன், இதெல்லாம் நம்மக்கிட்ட உள்ளே வருதோ அதெல்லாம் டெபிட், இதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுதோ அதெல்லாம் கிரெடிட். அவ்வளோதான், ஈஸி கான்செப்ட். அடுத்து பர்சனல் அக்கௌண்ட் இதில் பார்க்கலாம். இந்த பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நம்ம யார் கூட டீலிங்ஸ் வச்சுருக்கோம் அந்த பர்சன்ஸை குறிச்சது தான் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர், கஸ்டமர், இந்த மாதிரி 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதில் வந்து டெபிட்னா என்னென்னா ரிசீவர், இதை வந்து யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம டெபிட்டில் போடுவோம். தென் கிவர் யாரோ அதை வந்து நம்ம கிரெடிட்டில் போடுவோம். ஈஸி கான்செப்ட் இவ்வளோ தான். தென் நாமினல் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடியது தான் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா செலவுகள், தென் லாஸஸ் அப்படின்னா நஷ்டம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இல்லை லாஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டெபிட்டில் போடுவோம். தென் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், இன்கம் அப்படின்னா வரவு, ஓகேங்களா, இன்கம். தென் கெயின்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட். இந்த மாதிரி இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கிரெடிட்டில் போடுவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நம்ம டெபிட் எது, கிரெடிட் எது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன அக்கௌண்ட், என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம போடுறோமோ அதில் வந்து டெபிட் எது போடணும், கிரெடிட் எது போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் என்ட்ரினா என்ன, டபுள் என்ட்ரினா என்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸ், இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Tallyprimeல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்துட்டு வவுச்சர்ஸ்குள்ளே போகலாம். அதாவது கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ். இந்த வவுச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரையும் பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டிருப்போம், சேல்ஸ் வவுச்சர், தென் பேமெண்ட், ரெசிப்ட், கான்ட்ராக்ட், ஜர்னல், இந்த மாதிரி எல்லா வவுச்சர்ஸ்லையும் நம்ம இதுவரையும் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த டபுள் என்ட்ரினா என்ன, சிங்கிள் என்ட்ரினா என்ன, அது எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் வவுச்சரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பர்ச்சேஸ் வவுச்சர் வந்து நம்ம நார்மலாக இந்த வவுச்சரில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சேல்ஸும் பார்த்திங்கன்னா சேல்ஸும் பர்ச்சேஸ் வவுச்சரும் சேம் மோடில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மோட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் மோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நம்ம ஐட்டம் இன்வாய்ஸ் வேணுமா இல்லை வவுச்சர் மோட் வேணுமா அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட், ரெசிப்ட், கான்ட்ராக்ட் இது மூணுத்துக்கான மோட் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ரெசிப்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். தென் பேமெண்ட்டு, கான்ட்ராக்ட், இந்த மூணுமே இருக்குது பார்த்திங்களா. இந்த மூணு வவுச்சருக்குமே வந்து சிங்கிள் என்ட்ரி மோட் அண்ட் டபுள் என்ட்ரி மோட், இந்த 2 மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி மோட். ஸோ இப்போ இந்த சிங்கிள் என்ட்ரி மோட் நான் பேமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் மோட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே டபுள் என்ட்ரி, சிங்கிள் என்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் சிங்கிள் என்ட்ரி மோடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரி மோடில் தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பேமெண்ட்டு, ரெசிப்ட், கான்ட்ராக்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடில் தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். இந்த சிங்கிள் என்ட்ரி மோடுக்கும் டபுள் என்ட்ரி மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெபிட்டு, ஒரே ஒரு கிரெடிட் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் என்ட்ரி மோடில் நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காட்டுறேன். அதாவது என்னென்னா இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து எவ்ரி மந்த் பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி மந்த் பே பண்ணி தான் ஆகணும். இது என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்ட், நம்மளோட ஆஃபீஸ் வந்து ஓன் ஆஃபீஸாக இருந்தால் நம்ம ரெண்ட் பே பண்ண வேண்டியது கிடையாது. ஒருவேளை ரெண்டட் ஆஃபீஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பல்சரி ரெண்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த ரெண்ட் அப்படின்றது வந்து நம்ம எவ்ரி மந்த் பே பண்ணுவோம். தென் ஏபி பில், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், இந்த எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போடுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒரு ஆஃபீஸ் வச்சு நம்ம நடத்துகிறோம், மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் வந்து எவ்ரி மந்த் நம்ம பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு சிங்கிள் என்ட்ரி மோடில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த சிங்கிள் என்ட்ரி மோடில் நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ எங்கள் அக்கௌண்ட் அப்படின்றதுல வந்து இந்த பேமெண்ட் வந்து எய்தர் கேஷ் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை செக் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். நான் வந்து இப்போ கேஷ் பேமெண்ட்டே போடுறேன். ஸோ கேஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸ் ரெண்ட் வந்து பே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்னு ஆல்ரெடி நான் லெஜர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இங்கே லிஸ்ட் ஆஃப் லெஜர்ஸில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி இல்லை அப்படின்னா
இந்த பர்டிகுலர்ஸ் காலத்திலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா Alt C ஷார்ட்கட் கொடுத்து நம்ம லெஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆஃபீஸ் ரெண்ட் வந்து நான் பே பண்ணுறேன். ஆஃபீஸ் ரெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 rupees நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 5000 rupees நான் கொடுத்தாச்சு. அதாவது கேஷ் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். கேஷ்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஃபீஸோட ரெண்ட் 5000 rupees வந்து இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வவுச்சர் தான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் நம்ம போடுறோம். இந்த சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படின்னா ஒரே ஒரு டெபிட் ஒரே ஒரு கிரெடிட் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா என்ட்ரிஸுமே வந்து நான் சிங்கிள் என்ட்ரி மோடில் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ இதை அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் என்ட்ரி மோட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேமெண்ட்டில் பார்த்தோம். ஸோ சேஞ்ச் மோட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு 2 மோட் கொடுத்துருக்காங்க. நான் எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ தென் ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிப்ட் வவுச்சர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிப்ட் வவுச்சரில் இருக்கும். இந்த ரெசிப்ட் வவுச்சரில் இந்த சேஞ்ச் மோட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டபுள் என்ட்ரி மோட் வேணுமா இல்லை சிங்கிள் என்ட்ரி மோட் வேணுமா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா. இந்த கான்ட்ரா வவுச்சர்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கான்ட்ரா வவுச்சர் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கான்ட்ரா வவுச்சர்லையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட் அப்படின்ற ஆப்ஷனில் டபுள் என்ட்ரி மோட் வேணுமா சிங்கிள் என்ட்ரி மோட் வேணுமா அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேமெண்ட்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேமெண்ட்டில் வந்து நம்ம நார்மலாக சிங்கிள் என்ட்ரி மோடில் எப்படி ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நம்ம டபுள் என்ட்ரி மோடில் போட போகிறோம். டபுள் என்ட்ரி மோட் போடுறதுக்கு நான் சேஞ்ச் மோடில் போய்ட்டு டபுள் என்ட்ரி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக போட்டது வந்து சிங்கிள் என்ட்ரி மோடில் போட்டோம். இப்போ நம்ம போட போகிறது வந்து டபுள் என்ட்ரி மோடில் போட போகிறோம். எவ்ரி மந்த் பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த ஆஃபீஸ் ரெண்ட்டு தென் எலக்ட்ரிசிட்டி டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எவ்ரி மந்த் ஆஃபீஸில் பே பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே பேமெண்ட் வவுச்சரில் நான் எல்லா எக்ஸ்பென்சஸையும் காட்டணும் அப்படின்னா நம்ம டபுள் என்ட்ரி மோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆஃபீஸ் ரெண்ட் வந்து நம்மளுக்கு சிங்கிள் என்ட்ரி மோடில் நம்ம போட்டாச்சு. ஸோ நம்ம மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நான் ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணியிருக்கேன். லெஜரில் டைப் பண்ணதுனால எனக்கு டிஸ்பிளே ஆச்சு, நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் காலத்தில் Alt C கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2000 rupees கொடுக்குறேன். என்டர். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்கும், டெலிஃபோன் சார்ஜஸ். ஸோ டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் நான் வந்து லெஜரில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டெலிஃபோன் பில் வந்து ஒரு 1000 rupees கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வந்து நம்ம டபுள் என்ட்ரி மோடில் தான் நம்ம இந்த வவுச்சர் போடுறோம். அதாவது இந்த பேமெண்ட் வவுச்சர் சிங்கிள் பேமெண்ட் வவுச்சரில் நம்ம எல்லா எக்ஸ்பென்சஸையும் இங்கே ஒரே வவுச்சரில் காட்டுறோம். அதாவது இங்கே வந்து பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு வந்து 2000 rupees போகுது. தென் டெலிஃபோன் சார்ஜஸ்க்கு வந்து 1000 rupees. நம்ம எதில் வந்து கொடுக்குறோம், அதாவது கேஷ் பேமெண்ட்டா இல்லை செக் பேமெண்ட்டா அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கிரெடிட் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேஷ் பேமெண்ட் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் கேஷை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸ்க்கான அமௌண்ட் வந்து எதுலேருந்து போக போகுது, நம்ம ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணக்கூடிய கேஷ் பேலன்ஸ்லேருந்து போக போதா இல்லை பேங்க் பேலன்ஸ்லேருந்து போக போதா அப்படின்றத நம்ம இங்கே கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கேஷ்லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3000 rupees வந்து கேஷ்லேருந்து தான் போகுது. ஸோ இந்த 3000 rupees வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஆகும், 1000 rupees வந்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் ஆகும் போகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டெபிட் மல்டிபிள் கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டபுள் என்ட்ரி மோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து சிங்கிள் என்ட்ரி மோட்னா என்ன, டபுள் என்ட்ரி மோட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஆஃபீஸ் ரெண்ட் பேமெண்ட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ டபுள் என்ட்ரி மோடுக்கு எக்ஸாம்பிளாக நான் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு டெபிட் கிரெடிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் என்ன இதில் வருது, எந்த அக்கௌண்ட்டில் வருது, அதாவது 3 types ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தோம். ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் 3 types ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தோம். அதில் டெபிட்னா எங்கே வரும், கிரெடிட்னா எங்கே வரும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டும் எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்றதும் என்னது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்றது நம்ம லெஜர் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்னா அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது தான் நம்ம கொடுப்போம். தென் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். இதுவும் வந்து நம்ம லெஜர் கிரியேட் பண்ணும்போது அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் கொடுப்போம். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன
இது ரெண்டுமே வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது என்ன அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வந்து நம்ம எதில் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் காலத்தில் போடுவோம். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் இது வந்து நம்ம டெபிட் காலத்தில் போடுவோம். ஸோ இப்போ இங்கே வவுச்சரில் எப்படி என்டர் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து நாமினல் அக்கௌண்ட், அதாவது நாமினல் அக்கௌண்ட் டைப் இது. இதில் வந்து எக்ஸ்பென்சஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படின்றதும் எக்ஸ்பென்சஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். இது ரெண்டும் டெபிட் காலத்தில் அமௌண்ட் என்டர் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ கேஷ் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ கேஷ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அசெட். ஸோ இப்போ ரியல் அக்கௌண்ட், அதாவது நம்ம அசெட் ரியல் அக்கௌண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி ப்ரீவியஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா பில்டிங், ஃபர்னிச்சர், கேஷ் இந்த மாதிரியான அசெட்ஸ் எல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய கேஷ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அசெட்டு தான், நம்மளோட சொத்து தான். அது நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கோ அது நம்மளோட அசெட்டு. ஸோ இந்த கேஷ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ரியல் அக்கௌண்ட். ஸோ அசெட் அப்படின்றதுனால ரியல் அக்கௌண்ட். ஸோ இப்போ கேஷ் வந்து நம்மக்கிட்ட வெளியே போகுது. ஸோ வாட் கோஸ் அவுட், இதெல்லாம் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுதோ அதெல்லாம் கிரெடிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் ரியல் அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ இங்கே வந்து டேலியில் இந்த வவுச்சர் வந்து பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா எதில் பே பண்ணுறோம்னா கேஷில் பே பண்ணுறோம். அப்போ கேஷ் 3000 rupees வந்து நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுது. ஸோ வெளியே போகிறதுனால, அதாவது வாட் கோஸ் அவுட் இதெல்லாம் வெளியே போகுதோ அது ரியல் அக்கௌண்ட் கான்செப்டில் நம்ம இதில் பண்ணுவோம்னா கிரெடிட்டில் போடுவோம். ஸோ இதுதான் வந்து டெபிட் கிரெடிட். இதெல்லாம் வந்து நம்ம எல்லா வவுச்சருக்கும் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, அது எப்படி அப்பியர் ஆகுதுன்னு தெரியல அப்படின்றதுனால நான் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் என்ட்ரி மோட், டபுள் என்ட்ரி மோடில் நம்ம எப்படி போடணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரி மோட், டபுள் என்ட்ரி மோட் அப்படின்றது வந்து இந்த 3 வவுச்சர் டைப்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒன்று கான்ட்ரா, இன்னொன்று பேமெண்ட்டு, இன்னொன்று ரெசிப்ட். இது 3த்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இதை வந்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஜேர்னலை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஜேர்னலை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஜேர்னலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் மோட் அப்படின்ற ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகலை. ஸோ அதனால் அப்போ என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன மோடில் இருக்கோ அந்த மோடில் தான் நம்ம என்ட்ரிஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து நம்ம மோடு வந்து சிங்கிள் என்ட்ரி மோட் வேணுமா இல்லை டபுள் என்ட்ரி மோட் வேணுமா அப்படின்னு மோட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுக்கல, நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஜேர்னலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டபுள் என்ட்ரி மோடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் தான் நம்ம என்ட்ரிஸ் போட்டாகணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும், அதாவது சிங்கிள் என்ட்ரி மோட், டபுள் என்ட்ரி மோட் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டதுனால நான் பேமெண்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன்.